மாதுளை இலை சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ மாதுளை இலையில இவ்வளோ நன்மைகள் இருக்கா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். மாதுளை இலையை வந்து நம்ம பறிச்சு அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வெந்நீர்ல போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு நோயுமே வந்து வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அந்த வெந்நீர்ல மாதுளை இலை போட்டு நம்ம குடிச்சிட்டு வரனால, அதாவது நம்மளுக்கு தூக்கம் வரல, இல்ல வந்து கெட்ட கனவுகள் எல்லாம் வருது, தூங்கவே முடியலப்பா எனக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு அப்படின்னு இருந்தா கூட அந்த தண்ணியை வந்து நம்ம குடிச்சிட்டு வரும்போது நம்ம வந்து நல்லா தூங்க முடியும். சோ எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாம நல்லா ரிலாக்ஸா தூங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கொஞ்சமா சாப்பிட்டாலும் சரி, நிறைய சாப்பிட்டாலும் சரி, சிலருக்கெல்லாம் வந்து செரிமானமே அடையாது. அப்படி இருக்கும் போது இந்த மாதுளை இலையை வந்து நம்ம நல்லா மென்னு முழுங்கும் போது அந்த சாறு போய் நம்ம உடலுக்குள்ள இறங்கும் போது நம்மளுக்கு நன்றாக வந்து செரிமானம் அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து நிறையவே இருக்கும். ஸோ எனக்கு இது சாப்பிட்டா செட் ஆகாதுப்பா, எனக்கு அது சாப்பிட்டா செட் ஆகாதுப்பா, எனக்கு ஸ்டொமக் பெயின்லாம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களும் மாதுளை இலையை வந்து நம்ம மென்னு முழுங்கும் போது வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட குணமாயிடும். அதாவது வயிறுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முகங்கள்ல இருக்கிற முக பருக்கள் கூட அந்த ஒரு இலையை வந்து குணப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ஃபேஸ்க்கு வந்து அதாவது அப்ளை பண்ணுவோம், இல்ல கிரீம் போடுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுவோம். அப்படின்னு நமக்கு வந்து ஃபேஸ்ல வந்து முக பருக்கள் வந்து இருக்கு, நல்லா பிளாக்கா இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த மாதுளை இலையை வந்து நம்ம அரைச்சு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டு நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த பருக்கள் கூட வந்து குணமாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. மாதுளை இலையில வைட்டமின், தாது, ஆக்சிஜன் எல்லாம் இருக்கிறனால எந்த ஒரு பாதிப்புமே இல்லாம நமக்கு ஈஸியா வந்து நம்ம உடலை வந்து குணப்படுத்தும். சோ இந்த ஒரு இலையே நமக்கு போதும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க சொல்லுங்க, இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.